தன்னோட சொத்த அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்ச சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியுமா? ஆனா அது ரஜினி கிடையாது. சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய பிரபலம் ஒருத்தர் தன்னோட சொத்த அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிருக்கக்கூடிய நிலையில, அவரோட குழந்தை பருவ புகைப்படங்கள் வைரல் ஆயிட்டு வருது. சினிமாவுல கோடி கோடியா சம்பாதிக்கிற பிரபலங்கள் மக்களுக்கு உதவக்கூடிய மனம் கொண்டவங்கள்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் தன்னோட சொத்த அனாதை இல்லத்துக்கு எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு தாராள மனம் கொண்டவரா இருக்காரு. அந்த சூப்பர் ஸ்டார் நடிகருக்கு தமிழ்நாட்டிலயும் நல்ல மவுஸ் இருக்கு. கோலிவுட்ல அவர் நடிச்ச முதல் படத்திலேயே உச்சம் தொட்டு இன்னைக்கு பிஸியான நடிகராவும் வலம் வந்துகிட்டு இருக்காரு. அவரோட குழந்தை பருவ புகைப்படங்கள் வைரல் ஆயிட்டு வருது. அந்த நடிகர் வேற யாரும் கிடையாது. கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் தான். கன்னட திரையுலகத்துல முடிசூடா மன்னனா திகழ்ந்துட்டு வந்த ராஜ்குமாரோட மூத்த பையன் ஆவாரு சிவராஜ்குமார். இவருக்கு புனித் ராஜ்குமார் அப்படிங்கிற தம்பியும் இருந்தாரு. ஆனா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு வீடு திரும்புறப்போ மாரடைப்பு ஏற்பட்டதால தன்னோட 46வது வயசுலயே மரணம் அடைஞ்சிட்டாரு புனித் ராஜ்குமார். அவரோட மறைவு அவரோட அண்ணனான சிவராஜ்குமாரையும் ரொம்ப கடுமையா பாதிச்சுது. அதுல இருந்து படிப்படியா மீண்டு வரக்கூடிய சிவராஜ்குமார் சமீபத்துல ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை பெற அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அவருக்கு முதல்ல புற்றுநோய் பாதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அத மறுத்திருக்கக்கூடிய சிவராஜ்குமார், அது என்ன நோய் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படல. சிகிச்சைக்கு பின்னாடி தான் தெரிய வரும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. சிவராஜ்குமார் நோய்வாய்ப்பட்டிருக்கிற விஷயம் அவரோட ரசிகர்கள சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. அவர் சீக்கிரத்திலேயே நலம் பெற வேண்டி ரசிகர்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டும் வராங்க. கன்னட திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய சிவராஜ்குமார் போன வருஷம் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான ஜெயிலர் படத்துல ஒரு மாஸ் கேமியோ ரோல்ல நடிச்சதன் மூலமா தமிழ்நாட்டு ரசிகர்கள் மனசுலயும் நீங்காத இடத்த பிடிச்சாரு. ஜெயிலர் படத்துக்கு பின்னாடி தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துல நடிச்ச சிவராஜ்குமார் அடுத்தடுத்து 6 படங்கள்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இவர தளபதி 69 படத்துலயும் நடிக்க வைக்க இயக்குனர் வினோத் ஆசைப்பட்டாரு. ஆனா கால்ஷீட் பிரச்சனையால அந்த படத்துல சிவராஜ்குமாரால நடிக்க முடியாம போச்சு. முன்னாள் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோட பையன் தான் சிவராஜ்குமார் அப்படிங்கிறதால பிறக்கும் போதே அவரு கோடீஸ்வரனா தான் பிறந்தாரு. ராஜ்குமார் இறக்கறதுக்கு முன்னாடி தன்னோட மகன்களான சிவராஜ்குமார் அப்புறம் புனித் ராஜ்குமார் இவங்க 2 பேரோட பேர்லயும் பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை எழுதி வச்சுட்டு தான் இறந்தாரு. அப்பா கொடுத்த சொத்துக்கள் போக சினிமாவுல ஹீரோவா நடிச்சு பல கோடி சம்பாதிச்சிருக்காரு சிவராஜ்குமார். இந்த நிலையில இவர் தான் சம்பாதிச்ச சொத்துக்கள் தவிர்த்து தன்னோட அப்பா தனக்காக கொடுத்த சொத்துக்களை எல்லாத்தையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட சிவராஜ்குமாரோட குழந்தை பருவ புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.